அதுக்கு தான் பெரிய விஞ்ஞானம் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம உடம்பு இரண்டாக பிரிக்கப்படணும். இங்கே வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது சிவனாக, இது சக்தியாக, இது இடைக்கலை, இது பிங்கலை, இது இச்சாசக்தி, இது கிரியாசக்தி. அப்போ நடுவில் இருக்கிறது ஞானசக்தி. அதனால தான் முருகன் கிட்ட இங்கே வள்ளி தெய்வானை என்பது இச்சாசக்தி, கிரியாசக்தி, முருகன் ஞானமாக இருக்கு. ஆசிரம் தான் இந்த தலையில் மேலே உள்ள உச்சந்தலை தான் நம்மளோட என்டென். அப்போ அது உள் வாங்குறதுக்கு நம்ம நனைஞ்சிருக்கிறனால தண்ணி தெளிக்கலாமா இல்லையா? இப்போ ராஜகோபுரம் நீங்கள் நிற்கிறீங்களா? இப்போ நீங்கள் நின்றோன்னு என்ன செய்யணும்? இது பாருங்கள், நான் காட்டுறேன், திருப்பி காட்டுறேன். நான் வந்து ப்ராக்டிக்கலாக காட்டுறேன் இன்றைக்கி உங்ககிட்ட. ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படி நிற்கணும். கையை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. கையை மேலே இப்படி தூக்காதீங்க. கையை இன்றைக்குமே இதை பாருங்கள், இவ்வளோ தான் கையே. நம்ம உச்சம் தலைக்கும் இங்கேயும் 12 அங்குலத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும். இப்படி 12 அங்குலத்துக்கு கரெக்டாக அப்படி இங்கே வைக்கணும். ஏன்னா இதுதான் ரிசீவிங் பாயிண்ட்டுங்க. இதுதான் சிவனின் சக்தி. இந்த இடத்துல தான் நம்ம ரிசீவிங் பண்ணுறோம். பாயிண்ட்டை நம்ம ரிசீவிங் பண்ணுறோம். பிரணா என்றால் என்ன? பிராணாயாமம் என்றால் என்ன? பிராணாயாமம் என்றால் சக்தி, மூச்சு. அதான் சொல்கிறேன், ஆதிசக்தி. சக்தி என்றால் பரா, மகாமீரு அப்படின்றத சக்தியின் வடிவம், ஃபெமினின் பவர். இந்த உலகத்தோட ரச்சிக்கிற ஜெகன் மாதா அப்படின்னு சொல்கிற அந்த தாய் தான் இந்த உள்ளுக்கு நம்ம வாங்குகிற அந்த சுவாசம் சக்தியாக நமக்கு கொடுக்குறாங்க. இந்த சக்தி மட்டும் தான் உள்ளுக்கு போகும்போது இந்த மூலாதாரத்தை அடித்து எழுப்ப முடியும். தான் குண்டலினி சக்தின்னுவாங்க. நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலையும் அறிஞ்சும் அறியாமலையும் இது எல்லாமே இயங்கி கொண்டு இருப்பது. எப்படி இயங்குது வாங்க நான் காட்டுறேன், ப்ராக்டிக்கலாக அவங்கள்ட்ட காட்டுறேன். இதனால தான் விநாயகர் முன்னுக்கு தோப்பு கட்டணம் ரொம்ப சரியாக செய்யணும். தயவு செஞ்சு தப்பாக செய்யாதீங்க. தப்பாக செஞ்சீங்கன்னா உங்கள் ஹார்ட்டுக்கு பிரச்சனை ஆகும். தோப்பு கரணம் சரியாக செய்யணும், முறையாக செய்யணும். பெண்களும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம், எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இன்றைக்கி வந்து வெளிநாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இதை ஒரு பயிற்சியாக செய்கிறாங்க காலையில். உண்மையாக அதுக்கு வந்து இன்காம்பிட்டன்ட் ஹைப்போசியா அப்படின்றது தான் இந்த விஞ்ஞானத்தில் வைக்கிற இந்த பேர். அந்த பயிற்சி செய்கிறதுனால என்னென்ன நடக்குது அப்படின்றா வாங்க உங்கள்கிட்ட காட்டுறேன். முதல்ல இப்படி கொட்டுறோம் விநாயகர்கிட்ட. ஏன் இப்படி கொட்டுறோம்? இங்கே 108 முக்கியமான நரம்புகள் ஓடிக்கிட்டு, உயிர் நாடி ஓடிக்கிட்டு இருப்பது. ஓகே, இங்கே தட்டி எழுப்புறோம். கை எப்படி வைக்கிறோம்? இப்படி வைக்கிறோம். உண்மையா? ஓகே, இப்படி வைக்கிறோம். ஏன் இப்படி வைக்கிறோம்? ஏங்க நம்ம இப்படி வைக்கல? ஏங்க நம்ம முன்னோர்கள் இப்படி வைக்க சொன்னாங்க? அதுக்கு தான் பெரிய விஞ்ஞானம் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம உடம்பு இரண்டாக பிரிக்கப்படணும். இங்கே வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது சிவனாக, இது சக்தியாக, இது இடைக்கலை, இது பிங்கலை, இது இச்சாசக்தி, இது கிரியாசக்தி. அப்போ நடுவில் இருக்கிறது ஞானசக்தி. அதனால தான் முருகன் கிட்ட இங்கே வள்ளி தெய்வானை என்பது இச்சாசக்தி, கிரியாசக்தி, முருகன் ஞானமாக இருக்கு. அதுக்கு தான் பெரிய விஞ்ஞானம் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம உடம்பு இரண்டாக பிரிக்கப்படணும். இங்கே வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது சிவனாக, இது சக்தியாக, இது இடைக்கலை, இது பிங்கலை, இது இச்சாசக்தி, இது கிரியாசக்தி. அப்போ நடுவில் இருக்கிறது ஞானசக்தி. அதனால தான் முருகன் கிட்ட இங்கே வள்ளி தெய்வானை என்பது இச்சாசக்தி, கிரியாசக்தி, முருகன் ஞானமாக இருக்கிறது ஞானசக்தி. நடுத்தரம், இறைவன் என்பது நடுத்தரம். அப்போ இரண்டாக நம்ம உடம்பை வந்து இப்படி கொண்டு வரும்போது நம்ம மூளை, இந்த பக்கம் மூளை இங்கே இயங்குதுங்க, இந்த பக்கம் மூளை இங்கே இயங்குது. எப்படி? ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரோக், ஒரு அடைப்பு இருந்துச்சுன்னா, நம்மளோட மூளையில் இங்கே ஒரு அடைப்பு இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் எங்கே வரும்? ஸ்ட்ரோக் இந்த பக்கம் இருக்கும். உண்மையா? வலது கை பக்கம் ஸ்ட்ரோக், இங்கே மூளையில் அடைப்பு இருந்துச்சுன்னா இடது கை பக்கம் ஸ்ட்ரோக் ஆகிடும். உண்மை தானே? அப்போ இடது கை பக்கம் உள்ள மூளையில் அடைப்பு இருந்துச்சுன்னா வலது கை பக்கம் ஸ்ட்ரோக் ஆகிடும். உண்மை தானே? இப்போ நல்லா தெரியுதா? நம்ம உடம்புல மூளை இப்படி வேலை செய்யுது, இப்படி இயங்குது, இப்படி க்ராசிங் ஆகுது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் இப்படி கையை பிடிக்காம நம்ம இப்படி பிடிக்க சொன்னாங்க. ஏன் இப்படி பிடிக்க சொன்னாங்கன்னா, இப்போ தான் வந்து இப்படி பிடிக்கும்போது இதில் எத்தனை நரம்புகள் ஓடுது? 72,000 நரம்புகள் இயங்கி கொண்டு இருக்குது. அப்போ எழுந்திருப்பா, காலையிலேயே நீங்கள் செய்கிறீங்க. எழுந்திருப்பா, எழுப்புறீங்க. உங்கள் நாடி நரம்புகள் எல்லாம் எழுப்புது, எந்திரிக்கிறீங்க இப்படி பிடிக்கும்போது. ரைட்டா? அதனால தான் இப்படி பிடிச்சி நீங்கள் இப்படி இருக்கீங்க. இப்படி பிடிக்கும்போது என்ன ஆகுது? இப்படி க்ராசிங் பண்ணுற உங்களோட மைண்ட் வந்து இப்போ இப்படி உள்ள மைண்ட் நீங்கள் இப்படி கொண்டு வந்துடுறீங்க. இப்படி கையை இப்படி பிடிக்கும்போது இப்படி உள்ள மைண்ட் என்ன ஆகுது? இப்படி வந்து நிற்கிது. இப்போ தான் இதான் முதல் ஸ்டேஜ். நீங்கள் சரியாக தியானத்துக்கு போகிறது. தெரிஞ்சுன்னு தெரியாமலே நம்ம செய்யும் போது இது தாங்க வந்து நம்மளோட மைண்ட் கரெக்டாக அப்படி ஃபோக்கஸிங் பண்ணுது. அதனால தான் கையை இப்படி வச்சு இந்த 72,000 நரம்பையும் பிடிக்க சொன்னாங்க. முதல் மூச்சை இழுத்துங்க. இப்போ இறங்குங்க. இறங்கும் போது மூச்சை இறக்கணும். ஏறும்போது மூச்சை இழுக்கணும். இறங்கும் போது மூச்சை விடணும்.
ஏறும்போது மூச்சை இழுக்கணும். எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். மூச்சை இறக்கணும். மூக்கு தான் பயன்படுத்தணும் துவாரங்கள். வாயை வந்து நீங்கள் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இது இப்படி போயிட்டு இந்த மூச்சை டம் கட்டிக்கிட்டு இது இப்படின்னுவாங்க. அதெல்லாம் தப்பான ஒரு முறை. அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த மாதிரி டம் கட்டி செஞ்சிங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னால், உங்கள் ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ணுறதை நீங்கள் நிப்பாட்டுறீங்க. அது பிளாக்குக்கு நீங்கள் பிளாக் ஆகிறதுக்கு நீங்களே வந்து ஒரு அறிகுறி நீங்களே வந்து நீங்கள் உண்டாக்கிட்டு இருக்கிறீங்க. வந்து நம்மளுக்கு 2 இருதயம், யாருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. நம்மளுக்கு 2 இருதயம் இருக்குது. ஒரு இருதயம் இங்கே, இன்னொரு இருதயம் கண்டக்கால், காஃப். அப்போ இப்படியே மூச்சு இழுத்து மூச்சு விட்டுக்கிட்டே இறங்குறீங்க. மேலே ஏறும்போது மூச்சு இழுக்கணும் மூக்குலையே. இறங்கும்போது இந்த மாதிரி 5 வாட்டி செய்யணும். ஒரு வயிற்றுல தான் செய்யணும். அதனால தான் காலையில் செய்கிறது சிறப்பு. ஏன் இதை விநாயகர் மணிக்கு செஞ்சாங்க? இன்னொரு விஷயம் ஏன் விநாயகர் மணிக்கு செய்யறோம்னா, இந்த காற்று என்பது சக்தி. நான் முதல்ல சொல்லிட்டேன். பிரணா என்பது சக்தி, சக்தியின் வடிவம், ஆதிசக்தி, ஜெகத் மாதா அவங்க தான். அந்த சக்தியை நீங்கள் உள் வாங்கும் போது நேரடியாக இந்த காற்று போயிட்டு இறங்குறீங்களா, அது நேரடியாக அடித்து இந்த மூலாதார சக்கரத்தை அடித்து எழுப்போம். அடித்து இந்த காற்று போயிட்டு அடிக்கும் போது இந்த குண்டலினி சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த செப்பன் பாவை அப்படி உசுப்புறது, அது எந்திரிக்கும். அப்படி புரியுதா? பார்த்தீங்களா எங்கே வச்சிருக்கிறாங்கன்னு? அதனால தான் விநாயகர் மண்ணுக்கு செய்கிறோம் நம்ம.